ஹாய் வியூவர்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்விரான்மெண்ட்டுன்ற சப்ஜெக்டில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டர் ஈக்காலஜி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் சாப்டர் 2, அதில் இன்றைக்கி எனர்ஜி ஃப்ளோவும் ஃபுட் செயினும் பார்க்க போகிறோம். வாங்க. Introduction. The function of an ecosystem is dynamic and it can be studied under energy flow, nutrient cycling, அப்புறம் ecological succession or ecosystem development. ஸோ இந்த ecosystem வந்து எப்பயுமே மாறும், ஒரே ஸ்டாட்டிக்காக இருக்காது, டைனமிக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து 3 இதில் படிக்க முடியும். ஒன்று எனர்ஜி ஃப்ளோ, இன்னொன்று நியூட்ரியன்ட் சைக்கிளிங், இன்னொன்று ஈக்காலஜிக்கல் சக்சஷன் இல்லை ஈகோசிஸ்டம் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி ஃப்ளோ பார்க்கலாம். The flow of energy from producer to top consumer is called energy flow. ஸோ வந்து முதல்ல எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட்டு கன்சியூமருக்கு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து எனர்ஜி ஃப்ளோ தான், விச் இஸ் யூனிடைரக்ஷனல். இது வந்து யூனிடைரக்ஷனல் தான், எப்பயுமே ப்ரொடியூசர் டு கன்சியூமர் தான். Study of trophical level interaction gives an idea about the energy flow through the ecosystem. ஸோ நிறைய ட்ராபிக்கல் லெவல் இருக்குது, அதெல்லாம் படிக்க உங்களுக்கு வந்து நல்லா புரியும். Trophical level interaction. It deals with how the members of an ecosystem are connected by nutrition needs. ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு ஆர்கானிசமும் அவங்க தேவையான அளவுக்கு நியூட்ரிஷனை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ட்ராபிக்கல் லெவல் வந்து இது பண்ணியிருக்காங்க, செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி ஃப்ளோஸ் த்ரூ த ட்ராபிக் லெவல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு சப்சீக்வெண்ட் ட்ராபிக் லெவல்ஸ். ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து ப்ரொடியூசர்ஸ் தான். திஸ் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் லோயர் டு ஹையர் கார்னிவோரஸ் ட்ராபிக் லெவல். ஸோ லோயர் வந்து ப்ரொடியூசர், ஹையர் வந்து கார்னிவோர், ஹெர்பிவோர். It never flows in reverse direction, that is from carnivorous to herbivorous to producers. ஸோ எப்பவுமே ரிவர்ஸ் கிடையாது, ஒரே வந்து ப்ரொடியூசர்லேருந்து தான் கார்னிவோரஸ்க்கு ஹையர் லெவலுக்கு போகுமே தவிர ஹையர்லேருந்து லோவருக்கு எப்பயுமே வராது. ஸோ இதில் ட்ராபிக் லெவல்ஸ் நம்பர் 1 வந்து ஆட்டோட்ராப்ஸ், அதாவது சொந்தமாக க்ரீன் பிளான்ட்ஸ், அவங்க தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். சன்லேருந்து எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்க தான் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்ரோட்ராப்ஸ். ஸோ ஹெட்ரோட்ராப்ஸில் ஃபஸ்ட்டு ஹெர்பிவோர், அதுதான் வந்து ப்ரைமரி கன்சியூமர். நெக்ஸ்ட்டு கார்னிவோரஸ், செகண்டரி கன்சியூமர். நெக்ஸ்ட்டு கார்னிவோரில் டெர்ஷரி கன்சியூமர். நெக்ஸ்ட்டு டாப் கார்னிவோரில் குவார்ட்டர்னரி கன்சியூமர். இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்கும், பாருங்கள். There is a loss of some energy in the form of unstable heat at each trophic level, so that energy level decreases from first trophic level to upwards. ஸோ ஒவ்வொரு லெவல்லையுமே ஒரு வந்து அன்ஸ்டேபிளான ஒரு ஹீட் வந்து எஸ்கேப் ஆகும். அதனால் எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் டிஃபர் ஆகும். The trophic level interaction involves 3 concepts. என்னென்ன கான்செப்ட்னா ஃபுட் செயின், ஃபுட் வெப், ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் செயின் பார்க்கலாம். Organisms in the ecosystem are related to each other through feeding mechanism or trophic levels. ஸோ ஆர்கானிசம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான் ஃபுட்டோட மெக்கானிசமால், அதாவது ட்ராபிக் லெவல்ஸ். தட் இஸ் ஒன் ஆர்கானிசம் பிகம்ஸ் ஃபுட் ஃபார் த அதர். ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஃபுட்டாக மாறுது. அ சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் ஃபீட் ஆன் ஒன் அனதர் ஃபார்ம் த ஃபுட் செயின். ஸோ ஒரு இதை இன்னொரு ஃபீடு, கிராஸ் வந்து கிராஸ் ஹோப்பர் சாப்பிடுது, அந்த கிராஸ் ஹோப்பரை ஒரு இது கோழி சாப்பிடுது, அந்த கோழியை இன்னொரு அனிமல் சாப்பிடுது, அந்த அனிமலை நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி ரொட்டேஷனாக வந்து இருக்கிறது தான் வந்து ஃபுட் செயின். A food chain starts with producers and ends with top carnivorous. The sequence of eaten and being eaten. ஒரு இது இன்னொரு இதை சாப்பிடுது, பட் அதையும் இன்னொரு இதை சாப்பிடுது. ப்ரொடியூசர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி. ஸோ அது மூலமாக தான் ஃபுட் வந்து எனர்ஜி வந்து ஒவ்வொரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் இட் இஸ் நோன் as ஃபுட் செயின். பிளான்ட் கன்வெர்ட்ஸ் சோலார் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ வந்து பிளான்ட் வந்து சன்லைட்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது ஃபோட்டோசிந்தசிஸ்னால். ஸ்மால் ஹெர்பிவோரஸ் கன்சியூம் பிளான்ட். தீஸ் ஹெர்பிவோரஸ் ஆர் ஈட்டன் பை லார்ஜ் கார்னிவோரஸ். ஸோ வந்து சின்ன சின்ன செடிங்களெல்லாம் வந்து
பிளான்ட் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் சாப்பிடுது, அந்த சின்ன அனிமல்ஸை பெரிய அனிமல்ஸ் சாப்பிடுது. நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஒன்று வந்து கிரேசிங் ஃபுட் செயின், இன்னொன்று வந்து டீட்ரைட்டஸ் ஃபுட் செயின். ஸோ கிரேசிங் ஃபுட் செயின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடியூசர் தான் வந்து பிளான்ட். அதை வந்து கேட்டர்பில்லர் சாப்பிடுது, ஒரு மண்புழு சாப்பிடுது. அந்த கேட்டர்பில்லரை வந்து லிசர்ட் சாப்பிடுது. அந்த லிசர்டை வந்து டெர்ஷரி கன்சியூமர், அதாவது ஸ்னேக் வந்து சாப்பிடுது. இது வந்து டெரஸ்ட்ரியல், அதாவது லேண்டில் வாழ்கிற உயிரினம். அதே மாதிரி அக்வாட்டிக்கில் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபைட்டோ பிளாங்க்டான், அதாவது அதுவுமே கடலில் வந்து ஒரு கடல் பாசி மாதிரி, அது வந்து அதோடய ஃபுட்டை அதே ப்ரிப்பேர் பண்ணும். அதை வந்து ஜூ பிளாங்க்டான், அதாவது பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸோட குட்டீஸ், அதுதான் வந்து ஜூ பிளாங்க்டான், எக்குக்குள்ளே இருக்கும். அது வந்து இதை வந்து அது சாப்பிடுது. ஆனால் அந்த இதை வந்து ஃபிஷ் சாப்பிடுது, அடுத்த பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் சாப்பிடுது. அந்த ஃபிஷ்ஷஸை பெலிக்கன் அப்படின்ற ஒரு பறவை வந்து சாப்பிடுது. ஸோ இதுதான் வந்து அக்வாட்டிக்கோட ஃபுட் செயின். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இது வந்து ப்ரைமரி, நெக்ஸ்ட்டு கன்சியூமர், நெக்ஸ்ட்டு செகண்டரி கன்சியூமர், நெக்ஸ்ட்டு டெர்ஷரி கன்சியூமர். ஓகே, இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். The consumers which start the food chain utilizing the plant or plant part as their food constitute the grazing food chain. ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறதுல தான் வந்து கிரேசிங் ஃபுட் செயின் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் green plants at the base and the primary consumer is herbivore. ஸோ வந்து ப்ரைமரி கன்சியூமர் வந்து ஒரு ஹெர்பிவோர். அந்த இது வந்து பேசிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, க்ரீன் பிளான்ட்ஸில் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இன் டெரஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டமில் கிராஸ் இஸ் ஈட்டன் பை கேட்டர்பில்லர் விச் இஸ் ஈட்டன் பை அ லிசர்ட் அண்ட் லிசர்ட் இஸ் ஈட்டன் பை அ ஸ்னேக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக். இன் அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் phytoplanktons, அதாவது primary producers, is eaten by zooplankton. Zooplankton வந்து சாப்பிடுது, which is eaten by fishes, and fishes are eaten by pelicans. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஓகே, டீட்ரைட்டஸ் ஃபுட் செயின். அதாவது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் டீகேயிங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் பாடிஸ் கன்சியூம்டு பை microorganism and then to detritus feeding organism called detritivores or decomposer and to other predators. அதாவது இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டெட் செத்து போன ஆர்கானிக் பழைய பெரிய பெரிய அனிமல்ஸு வந்து சாப்பிட்டுட்டு மீதி போட்டிருந்த ஆர்கானிசம்னால், இல்லை ஏதாவது ஒரு சிங்கமோ ஏதாவது ஒரு அனிமல் வந்து செத்து அதுலேருந்து அந்த இதுலேருந்து சாப்பிட்டுட்டு வர்றது தான் வந்து டீட்ரைவோர்ஸ். அதை சாப்பிட்றது தான் வந்து டீட்ரைவோர்ஸ். அதை சாப்பிட்டுட்டு அது மூலமாக நம்ம வந்து இல்லை பிளான்ட்டோட வேஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டு அது வந்து நெக்ஸ்ட்டு அதோட வேஸ்ட்டை நெக்ஸ்ட்டு எனர்ஜியை பாஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், லிட்டர்னால் குப்பையில் இதெல்லாம் வந்து குப்பையாக ஆகிடுதில்ல, குப்பை அதை சாப்பிட்றது மண்புழு. இது மண்புழு உரம்லாம் சொல்லுவாங்க. அதாவது நல்ல குப்பையை வந்து காய்கறி குப்பையெல்லாம் சாப்பிட்டு அதை வந்து நல்லா ஒரு உரமாக மாற்றும். அந்த மண்புழுவை வந்து கோழி சாப்பிடுது, கோழியை வந்து பருந்து ஹாக் அது வந்து சாப்பிடுது. இதுதான் வந்து டீட்ரைட்டஸ் ஃபுட் செயின். The distinction between grazing and detritus food chain are source of energy. இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றது தான் வந்து இந்த டீட்ரைட்டஸ்க்கும் அந்த கிரேசிங் ஃபுட் செயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. ஓகேவா? ஸோ எங்கேருந்து கிடைக்கிது? கிரேசிங் ஃபுட் செயினுக்கு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் லிவிங் பிளான்ட் பயோமாஸ். அது வந்து லிவிங் பிளான்ட்டு தான் வந்து ஸ்டார்டிங்கே ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதுதான் வந்து இது சோலார் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. பட் வைல் இன் டீட்ரைட்டஸ் ஃபுட் செயின் இட் இஸ் அ டெட் ஆர்கானிக் மேட்டர். இது வந்து செத்து போன மண்ணில் வந்து மண்ணோட மண்ணாக இருக்கிற ஒரு ஆர்கானிக் மேட்டர்லேருந்து தான் வந்து இதை வந்து ஒரு ஃபுட் சோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுது. இந்த டூ ஃபுட் செயின்ஸ் ஆர் லிங்க்டு. இது ரெண்டுமே லிங்காக இருக்குது. எப்படி அப்படின்னா, the initial energy source for detritus food chain is the waste material.
ஸ்டார்டிங் இருக்கிறது வந்து வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் கிரேசிங் ஃபுட் செயின். ஓகேவா? ஸோ கிரேசிங் ஃபுட் செயின் வந்து அனிமல் ஸ்னேக்கே எடுத்துக்கோங்களேன். அது இறந்து அது நல்லா இது மக்கி போய் ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இந்த டீகம்போசர்ஸ்லாம் வந்து அதை சாப்பிட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட்டு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் நல்ல ஒரு லிங்க் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுட் வெப்லாம் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுட் செயினும் அதுக்கப்புறமா ஈகோசிஸ்டம், ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்ரோட்ராப்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் செயின், எனர்ஜி ஃப்ளோலாம் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.